சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 43 தொடர்ச்சி. ருத்ராட்சத்தின் பயன்கள். ருத்ராட்சத்தின் சக்தியை பெற அதனை ஒரு மாலையாக நாம் அணிய வேண்டும். அப்படி அணியப்படும் மாலையானது கழுத்தினில் தொடர்ந்து படர்ந்து நெஞ்சினை அதிகமாக தொட்டுக்கொண்டு இருக்குமாறு இருக்க வேண்டும். பொதுவாக ருத்ராட்சம் அணிவதால் பல்வேறு பயன்கள் நமக்கு கிட்டுகின்றன. அதிக இரத்த அழுத்தம், இதய கோளாறுகள் ஆகியன குறைகின்றன. உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் அற்புதமாக தூண்டிவிடப்பட்டாலும் குறிப்பாக ஆக்கினை சக்கரம் அதிக அற்புதமாய் இயங்கத் தொடங்குகிறது. மனது அலைப்பாயாமல் இருக்கிறது. எனவே மனக்கூர்மை அதிகமாகின்றது. உயர்வான மனநிலையையும் உணர்வையும் அளிக்கிறது. மனோசக்தி பெருகி நிற்கிறது. தலைவலி, இதயம் மற்றும் கண்களுக்கு இது உகந்தது. மன ஒருமைப்பாட்டை மேம்படுத்துகிறது. தீய சக்திகள் நம்மை அண்டவிடாமல் காக்கின்றது. மகிழ்வுடன் கூடிய ஆரோக்கியம் கூடுகிறது. நோய்களால் விளையும் கெடுதல்களை நீக்குகிறது. ஆயுர்வேத மருத்துவ முறையில் இது ஒரு சஞ்சீவனியாக கருதப்படுகிறது. மற்றவர்களின் எதிர்மறை சக்திகள் நம்மை தாக்காது பாதுகாத்து ஓர் அரணாக விளங்குகின்றது. சிறந்த ஆரோக்கியத்துடன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதால் செல்வம் பெருகுகின்றது. தீவினைகள் அகன்று வாழ்வில் வெற்றி கிட்டுகிறது. தாமிர கயிற்றினால் கட்டி அணியப்படும் 4 மற்றும் 6 முக ருத்ராட்சம் நமது ஞாபக சக்தியை பெருக்குகிறது. தேள்கடியால் அவதிப்படுவோருக்கு 5 முக ருத்ராட்சத்தை அம்மியில் வைத்து தேய்த்து அந்த நீர் கலவையை கடிப்பட்ட இடத்தில் தடவும் போது தேள்கடி விஷம் நீங்குகின்றது. வாதம், பித்தம் மற்றும் கபத்திற்கு சிறந்த மருந்தாக இது விளங்குகிறது. ருத்ராட்ச பொடியை நீருடன் சேர்த்து அருந்தினால் சளி குறைகிறது. அம்மை நோய் நம்மை அண்டாமல் இது காக்கின்றது. அறிவுத்திறன் பெருகி ஓர் பிரகாசம் வருகின்றது. சரும வியாதிகள், காயங்கள், சரும அரிப்புகள் போன்றவை நீங்குகின்றன. ஒரு தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி ருத்ராட்சத்தை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை அருந்தினால் சரும வியாதிகள் நீங்குகின்றன. அதேபோல் 9 முக ருத்ராட்சத்துடன் துளசி இலையை சேர்த்து அரைத்து தடவும் போது காயங்கள் குணமாகின்றன. சருமம் பளபளப்பாக மாறுகின்றது. ருத்ராட்சத்தை கடுகு எண்ணெயில் ஊற வைத்து அந்த எண்ணெயை தடவும் போது முட்டி வலி, எலும்பு இணைப்பு வலிகள் ஆகியன முற்றிலுமாக நீங்குகின்றன. ருத்ராட்ச தூளுடன் துளசி மற்றும் தேனை கலந்து வெறும் வயிற்றில் அருந்தினால் சளி மற்றும் இருமல் முற்றிலும் குணமாகின்றது. தண்ணீரானது விஷத்தன்மை உள்ளதா என்று கண்டு அறியவும் இது பயன்படுகிறது. விரும்பத்தகாத பழக்கங்களில் இருந்து விடுபடவும் புனிதமான வாழ்க்கை நடத்தவும் இது பயன்படுகிறது. எந்திரம், தந்திரம் மற்றும் மந்திரங்களை விட இது சக்தி வாய்ந்தது. பொதுவாக ருத்ராட்ச மாலை அணிந்திருப்போருக்கு நல்ல பொருள் வளமும் மன அமைதியும் சிறந்த ஆரோக்கியமும் கிட்டுகிறது. இதை அணிவதால் பின் விளைவுகள் எதுவும் ஏற்படுவதில்லை. மனதை அமைதிப்படுத்தும் மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் ஆகியவை ஏதும் இல்லாமலேயே இதை நெஞ்சு பகுதியில் அணியும் ஆண்களும் பெண்களும் சில மணி நேரத்திலேயே மிகுந்த சக்தியையும் மன அமைதியும் பெறுகிறார்கள். தொடர்ந்து அணிவதால் உயர்ந்த தளர்வு நிலை பெற்று வயது முதிர்ச்சி குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதனிடமிருந்து மின்காந்த அலைகள் வெளிப்படுவதால் இதயம் இருக்குமிடத்தில் அணியும் போது இதய துடிப்பு சமநிலை அடைகிறது. அதனால் உடலின் இரத்த ஓட்டம் சரியான வேகத்தில் நடைபெறுகிறது. தியானத்திற்கும் உடல் மற்றும் மனதினை கட்டுப்படுத்தவும் காலம் காலமாய் யோகிகளும் முனிவர்களும் ருத்ராட்சத்தை பயன்படுத்தி வருகின்றனர். அதனால் ஆழ்ந்த அமைதியையும் மனக்கூர்மையையும் அவர்கள் அடைகின்றனர். பிராணாயாமத்தில் கும்பகம் எனப்படும் மூச்சினை உள்ளடக்கும் நிகழ்வு எளிதாகின்றது. மிக முக்கியமாக நமது குண்டலினி சக்தி மிகுதியாய் தூண்டப்படுகிறது. ருத்ராட்ச மாலை. இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் இந்தியாவில் காணப்படும் ருத்ராட்ச மரங்களில் இருந்து பெறப்படும் ருத்ராட்சங்களின் மேல் காணப்படும் முகங்கள் எனப்படும் பிளவுகள் அதன் தன்மையை குறிக்கின்றன. 1 to 38 முகம் வரையிலான ருத்ராட்சங்கள் உள்ளன.
இவற்றில் ஒரு முகம் மற்றும் 15 to 38 முகம் உள்ளவை மிக அரிதானவையாகும். 5 முக ருத்ராட்சமே பெரும்பாலும் கிடைக்கின்றன. அவை சக்தி மிகுந்தவையாகவும் உள்ளன. பொதுவாக யோகிகள் 5 முகம் கொண்ட 108 ருத்ராட்சங்களை ஒரு மாலையாக கட்டி கழுத்தில் அணிகின்றனர். அவற்றுடன் ஒரு பெரிய மணியையும் சேர்த்து அணிகின்றனர். இந்த மேரு என்னும் மணியானது 108 தடவை சுழற்றிய ஒரு சுற்றினை குறிக்க உதவுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் 108 மூலங்கள் இருப்பதை குறிக்கவே ஒரு ருத்ராட்ச மாலையில் 108 ருத்ராட்ச மணிகள் உள்ளன. இந்த அற்புதமான ருத்ராட்சத்தை மாலையாக ஆண், பெண், குழந்தை என அனைவரும் அணிந்து பயன்பெறலாம். நன்றி. சாய்ராம்.